வெல்கம் டு அவர் சேனல் Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 3 ஸ்டெப் பருப்பு சாம்பார் ஃபார் ரைஸ். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணி இந்த ரெசிபி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்த ரெசிபியை பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 1/4 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பருப்பை வேக வைக்கிறதுக்கு 1க்கு 3 பங்குன்னு தண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பருப்பு வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பருப்பை எடுத்து 2 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி அமுக்கி பாருங்கள். நல்லா நசுங்குனுச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி கூட இதே கிரேவியை உங்களால் செய்ய முடியும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காயை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் இந்த மாதிரி வேறு ஏதாவது காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காய்கறிகளையும் நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வேகிறதுக்காக திரும்பவும் குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாதி எலுமிச்சம்பழ சைஸ் புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாதி கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு பாதி கப் தண்ணி புளி கூட ஆட் பண்ணி திரும்ப ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பேரலாக இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 போல் கருவேப்பிலை, இதெல்லாம் ஆட் பண்ணி கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்ததும் கொதிச்சிட்ருக்க நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 ஸ்டெப் பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இந்த சாம்பாரை நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.